வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வரப்போகிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக கிளியராக நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழை இலை. வாழை இலை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குங்கிறத பார்க்கலாங்களா. வாழை இலை அப்படின்னா எனக்கு தெரியாது யாரும் இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வாழை இலை சாப்பிட்றதுனால ஊட்டச்சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. இந்த வாழை இலை சாப்பிட்டோம்னா ருசி ரொம்ப இன்னும் அதிகமாக ஆகும், சரிங்களா. இந்த வாழை இலை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்து கிடைக்குதுன்னு பார்க்கலாங்களா. வயிற்றுக்கு நன்மை தருது, தோல் நோய்களை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு பல நன்மைகளையும் இது தருதுங்க. வாழை இலைங்கிறது இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு தன்மையை கொண்டது. இதில் வெப்பத்தை எதிர்க்கும் பண்பு அதிகமாக இருக்குது. சுற்றுச்சூழல் மாற்றாகவும் இது செயல்படுது. வாழை இலை முக்கியமான நன்மைகள்லாம் என்னென்னு பார்க்கங்களா. இந்த வாழை இலையில் விட்டமின் ஏ, சிட்ரிக் அமிலம், கால்சியம் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால வாழை இலை சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எலும்புக்கும் ஸ்ட்ராங் ஆகும். இது கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் சூடான உணவை இலையில பரிமாறும்போது ஆரோக்கியமான கூறுகள் உணவோடு சேர்ந்து நன்மையை மேலும் தருது. இது செரிமான மண்டலத்திற்கு ரொம்ப 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 நல்லதுங்க. வாழை இலை சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக செரிமானம் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால தான் கடையில் எந்த ஒரு சூடான பொருளையும் என்ன பண்ணுறாங்க, வாழை இலை போட்டு கொடுத்தோம்னா சுவை அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்போ அதிகமாக பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளாஸ்டிக் தட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வருதுங்க. அதனால் பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு நம்ம வாழை இலையை சாப்பிட்டு நம்ம உடம்பை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும். இது பிளாஸ்டிக் தட்டுகளுக்கு மாற்றாக வாழை இலையை பயன்படுத்துறது நம்ம சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாழை இலை பாக்டீரியா எதிர்ப்பு பொருள் இருக்குது.